பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கோவையில் செம்மொழி பூங்காவுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மைதானம் முழுவதும் நிறைந்த மழை தண்ணீர். வெறுங்கையால் மழை நீரை அகற்றும் ஊழியர்கள் குறித்த காணொளி. கோவையில் செம்மொழி பூங்கா பணிக்கு அடிக்கல் நாட்டவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவை சென்றிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 200 கோடியில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கோவை செம்மொழி பூங்காவுக்காக 2023-24ஆம் நிதியாண்டின் பட்ஜெட்டில் 172 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செம்மொழி பூங்கா அமைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை சென்றிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை முதலே கோவையில் பரவலாக மழை பெய்து வருவதால் முதலமைச்சரின் நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்தில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. மக்கள் அமரும் இடம் முழுவதும் சகதியும் மழை நீரும் சூழ்ந்திருப்பதால் மழை நீரை ஊழியர்கள் அவசர கதியில் கைகளால் வெளியேற்றி வரும் காணொளி வலைதளத்தில் வெளியாகி விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.